வணக்கம் நண்பர்களே. பிட்காயின் வந்து 2021ல $100K போக போகுது. ஸோ எப்படி போக போகுது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு மேக்டெக் தமிழிங்க வந்து நோ ட்ராமா நோ கிளிக் பேட் பட் டெக் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, நீங்க எவ்வளவு வெளியே போக முடியுமோ அதை அவாய்ட் பண்ணுங்க. போனாலுமே கண்டிப்பா மாஸ்க் போடுங்க, அப்புறம் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்க. வீட்டுக்கு வந்தோடனே சானிடைஸ் பண்ணி சேஃபா இருங்க சொல்லலாம். நம்ம சேனல் முதல் தர பாக்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் தட்டி விட்டுருங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்ககிட்ட முதலாவது சேரும். இந்த வீடியோ பிடிச்சாங்க மறக்காம லைக் பண்ணுங்க நண்பா. ஏன்னா லைக்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களோட லைக்ஸ் தான் எனக்கு வந்து புது புது காயின்ஸ் பத்தி சொல்றதுக்கு, அப்புறம் இந்த மாதிரி அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் சொல்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன். உங்களுக்கு ஒரு செகண்ட் ஆகுமா, ஒரு செகண்ட் கூட ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுடுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ஃபார்மேட்டிவா இருக்க போகுது. சில இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ண போறோம் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்காக. அதால புடிச்சாக மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ பிட்காயின் பத்தி பேசும்போது பிட்காயினோட இப்போ இருக்கிற விலை எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, நான் வீடியோ இருக்க சமயத்துல $30,800 இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 22,97,000. ஸோ இப்படியே கீழே போகுமா மேலே போகுமா அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சார்ட்டை பார்க்கலாம். ஸோ சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கீழே போயிட்டு இப்போ பம்ப் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் பிட்காயின். ஸோ 3% பம்ப் ஆயிட்டு இருக்கு பிட்காயின். பிட்காயின் மட்டும் இல்லை, எல்லா ஆல்ஸ் காயினும் பம்ப் ஆயிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நடக்க போற பி வேர்ட் ஈவெண்ட், அதாவது இது 9 PM PDT நடக்க போகுது, 9 AM PDT நடக்க போகுது. பட் இந்தியன் டைம்ல கேட்டீங்கன்னாக்கா 9:30 PM, அதாவது இன்னைக்கு ராத்திரி, இன்னைக்கு நைட்டுன்னு சொல்லலாம். ஸோ நைட்டு 9:30 இல்லை, அந்த 9:30 to 11:30 அந்த ரேஞ்சில் தான் இது நடக்க போகுதுன்னு சொல்லலாம். ஸோ இதில் எலான் மஸ்க், ஜாக் டார்சே இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுகள் எல்லாம் பிட்காயின் பற்றி பேச போகிறாங்க. ஸோ ஏதாவது பிட்காயின் பற்றி பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் பிட்காயின் வந்து கண்டிப்பாக பம்ப் ஆகும் இல்லையா? ஸோ அந்த பம்ப் ஆனாக்கா லாஸ் ஆகாது, அது நினைச்சு வந்து நிறைய பேர் பை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் தான், பம்ப் ஆகிட்டு இருக்கு. பிட்காயின் மட்டும் இல்லை, எல்லா ஆல்ட் காயின்ஸும் பம்ப் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். பட் இப்படியே மேலே போகுமா, போனாக எவ்வளோ போகும் அப்படின்னு கேட்கும்போது நம்மளோட இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சிருக்கேன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கேட்டிங்கனாக்கா 31,400 ஒரு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம இது, அது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. பட் இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. அதால 31,400 அப்புறம் 32,200 கிட்ட இருக்கு. கீழே போனாங்க எவ்வளோ போகும்னு கேட்டிங்கன்னா 29,200. அப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 28,000 அதுக்கு போகுன்னு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எப்போனா இப்படி பிட்காயின் பத்தி ஒரு சில நெகட்டிவ் நியூஸ் பத்தி பேசினா அந்த ஈவெண்ட்ல எலான் மஸ்க் வந்து இப்படிதான் டாஷ் காயின் வந்து ப்ரமோட் பண்ண பார்த்துட்டு இருக்காரு. பட் பார்க்கலாம் என்ன நடக்குது. பாசிட்டிவ் நியூஸா சொல்றாரா இல்லை நெகட்டிவ் நியூஸா சொன்னாரா? பாசிட்டிவ்னாக்கா கண்டிப்பா பம்ப் ஆகும், நெகட்டிவ்னாக்கா டம்ப் ஆகி ஆகும் இல்லையா? ஸோ அதால பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட மெயினான ஒரு டாபிக்ல டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கும்போது நம்ம வந்து இதுல 2 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ முதலாவது இண்டிகேட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஸ்டாக் டு ஃப்ளோ, பிட்காயின் ஸ்டாக் டு ஃப்ளோ ரெயின்போ இண்டிகேட்டர்னு சொல்லலாம். ஸோ இது ரெயின்போ இண்டிகேட்டர் எதுக்காக நம்ம ப்ரோ யூஸ் பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ட்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுது. ஸோ பிகினிங் ஆஃப் அ ட்ரெண்ட்னு சொல்லலாம், அப்புறம் எண்டிங் ஆஃப் அ ட்ரெண்டுக்கு ஒரு இண்டிகேட்டரா இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்புறமா பிட்காயின் ஹால்விங் கூட நம்ம வந்து இண்டிகேட்டர் வச்சிருக்கோம். ஸோ அது கூட நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்விங் பத்தி பேசலாம். ஸோ பிட்காயின் ஹால்விங் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பிட்காயின் மைனஸ்க்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும் பாத்தீங்களா? அந்த ரிவார்ட்ஸ்ல ஒரு டிரான்சாக்ஷனுக்கு அந்த டைம்ல அந்த ரிவார்ட்ஸை வந்து பாதி ஆக்கிடுவாங்க. ஸோ அந்த ரேட்ஸ் வந்து பாதி ஆக்கிடுவாங்க. ஸோ ஒரு உங்களுக்கு ஒரு மைனிங்க்கு ஒரு வந்து இப்போ வந்து 0.0003 பிட்காயின் உங்களுக்கு கிடைக்குது. பட் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 20 பிட்காயின் 30 பிட்காயின் அப்படியெல்லாம் கிடைச்சிருந்து. ஸோ 2014ல இல்லை 2012ல வந்து ஒரு பிட்காயின் ஹால்விங் நடந்தது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 50 காயின்ஸ் வச்சுக்காங்க பிட்காயின். ஸோ 50யோட பாதி வரும் 25 பிட்காயின்ஸ் வந்து உங்களுக்கு ரிவார்டா கிடைக்கும். சோ அதுதான் ஹால்விங் சொல்லுவாங்க. சோ அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எப்ப நடந்தா 2012ல. ஸோ 28th November நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டேட் இதுதான். பட் நான் சார்ட்ல கூட மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ சார்ட்ல வந்து அவ்வளோ அக்யூரேட்டா இருக்காது, ஏன்னா அது வீக்லி சார்ட் இல்லையா? ஸோ அதால அவ்வளோ அக்யூரேட்டா இருக்காது. பட் அக்யூரேட் டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா 28th November 2012 சொல்லலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஹால்விங் நடந்த ஒரு பிட்காயினோட ஃபர்ஸ்ட் ஹால்விங் நடந்தது. அடுத்த ஹால்விங் எப்போ நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா 9th July 2016 சொல்லலாம். ஸோ 4 years தான் இந்த ஹால்விங் நடக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஹால்விங் கூட நான் மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த 2020ல கூட ஒரு ஹால்விங் நடந்தது. ஸோ இது பாத்தீங்கன்னாக்கா ஒரு 18th May 2020 நினைக்கிறேன். ஸோ இந்த சார்ட்ஸ் நான் மார்க் பண்ணிக்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஹால்விங்கோட டேட் வந்து அக்யூரேட்டா கிடையாது சார்ட்ஸ்ல, ஏன்னா வீக்லி டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன் நான் சார்ட். ஸோ நிறைய டிஃபரன்ஸ் வரலாம்.
ஸோ அதெல்லாம் மன்னிச்சிடுங்க. ஸோ ஆக்யூரேட்டாக இருக்காது, பட் அந்த ரேஞ்சில் தான் அது வந்து ஹால்விங் நடந்தது. ஸோ ஹால்விங் என்னது, அப்புறம் ரெயின்போ இண்டிகேட்டர்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம ரெயின்போ இண்டிகேட்டர் பக்கம் போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2013 புல் மார்க்கெட் வந்தது. ஸோ அந்த புல் மார்க்கெட்டோட கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேர் மார்க்கெட் புல் மார்க்கெட் போகுது. ஸோ ப்ளூ, ரெட், எல்லோ, ஆரஞ்சு, அப்புறமா கிரீன் வந்தது. ஸோ ஆல் டைம் ஹை எங்கே டச் ஆனதோ அங்கே வந்து கிரீன் காட்டியிருக்கு. அப்புறம் மறுபடியும் பேர் மார்க்கெட் அப்படியே ப்ளூ, ரெட் அப்படியே கீழே போயிடுது இல்லைங்களா. ஸோ அதுதான் ட்ரெண்ட், பிகினிங் ஆஃப் ட்ரெண்ட், அப்புறமா எண்டிங் ஆஃப் ட்ரெண்ட். ஸோ இதே மாதிரி நம்ம கம்பேர் பண்ணும்போது 2018 கூட அப்படி தான் ஆனது. ஸோ ஆல் டைம் ஹைல பார்த்தீங்கன்னா கிரீன் கலராக இருக்கு ரெயின்போ இண்டிகேட்டர். அப்புறம் இந்த 2021 நம்ம இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டு எல்லாம் ஆனதும் இப்போ எல்லோவில் நிற்கிது இது இண்டிகேட்டர். ஸோ எல்லோவில் நிற்கிது, பட் இன்னும் க்ரீன் வரவே இல்லை. ஸோ கண்டிப்பாக க்ரீன் வந்தே வரணும் இல்லையா. ஸோ அப்போ தான் அதோட என்ன சொல்றது, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அதால இப்படியே புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனாங்க கண்டிப்பாக க்ரீன் ரெயின்போ இண்டிகேட்டர் காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ க்ரீன் இண்டிகேட்டர் போனாக்கா எவ்வளோ போகும் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு 2 லைன் தெரியுது. ஒன்று வந்து ரெயின்போ இண்டிகேட்டர் லைன், அதுக்கு மேலே ஒரு ரெட் லைன். ஸோ ரெட் லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆல் டைம் ஹை கிடையாது நண்பா. ஸோ இது வந்து பிட்காயினோட ஃபண்டமெண்டல்ஸ் சொல்லலாம். ஸோ அதோட சப்ளை பொறுத்தது, சர்க்குலேட்டிங் சப்ளை, டோட்டல் சப்ளை அதெல்லாம் பொறுத்து தான் அந்த ரெட் லைன் வருது. ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த ரெட் லைன் நம்பர் 21 இருக்கும் போது ரெட் லைன் நீங்கள் பார்த்தீங்க எங்கே இருக்கு, 2,28,000 கிட்ட இருக்கு. ஸோ 2 lakh போறதுக்கு பிட்காயின் வாய்ப்பே கிடையாது இப்போதுக்கு. பட் அந்த ரெயின்போ இண்டிகேட்டர் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரெயின்போ இண்டிகேட்டர் தெரியும், அது பார்த்தீங்கன்னா 1,25,000 போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பிட்காயின் இப்படி புல் ரன் ஸ்டார்ட் ஆகுனா. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பா இந்த பேர் மார்க்கெட் வந்தா மேக்ஸிமம் நான் ஏற்கனவே சொன்னது தான் 1 to 2 months அவ்வளவுதான் டெம்பரரியா. பட் டிசம்பருக்குள்ளவே இந்த புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிடும்னு சொன்னா ஸோ கண்டிப்பா பிட்காயின் வந்து $100,000 தோடுறதுக்குள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் முதலாவது இண்டிகேட்டர். அடுத்த இது இண்டிகேட்டர் எதுன்னு கேட்டீங்கன்னா பீம். ஸோ பீம்னா என்ன, பிட்காயின் எக்கனாமிக்ஸ் அடாப்டிவ் மல்டிபிள். ஸோ இந்த இண்டிகேட்டர் எதுக்கு யூஸ் பண்றோம்னா எப்ப நீங்க பிட்காயின் இல்ல எந்த கரன்சி ஆகட்டும் எந்த ஆல் காயின்ஸ் வந்து நீங்க வந்து இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரிஃபரன்ஸா பிட்காயின் தான் வச்சிருக்கேன். ஏன்னா பிட்காயின் இஸ் கிங், த கிரிப்டோ கரன்சி கிங்னு சொன்னா மேல போனா பிட்காயின் எல்லா ஆல்ஸ் மேல போகுது, கீழே வந்தா பிட்காயின் வந்து எல்லா ஆல்ஸும் கீழே வருது இல்லைங்களா. ஸோ அதால நான் வந்து பிட்காயின் வச்சிருக்கேன். ஸோ பீம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பீம் என்னதுன்னு. ஸோ இது வந்து ஒரு இண்டிகேட்டர், நீங்க எப்போ பை பண்ணலாம் அப்புறம் எப்போ செல் பண்ணலாம். ஸோ மேக்டி கூட இதே தான் ஒரு வேலை பண்ணுது, நீங்க வந்து எப்போ வாங்கலாம் எப்போ செல் பண்ணலாம். பட் இதுல வந்து மேக்டில வந்து ஜோன்ஸ் கிடையாது. ஸோ பீம்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜோன்ஸ் தருது. ஸோ கிரீன் ஜோன் ஆகட்டும், கிரே ஜோன் ஆகட்டும், ரெட் ஜோன் ஆகட்டும் இல்லைங்களா. ஸோ இந்த கிரீன் ஜோன் என்னது, டைம் டு பை, அப்புறம் கிரே ஜோன் என்னது, டைம் டு ஹோல்ட், அப்புறம் ரெட் ஜோன் என்னது, டைம் டு செல். ஸோ இந்த பீம்ல பாத்தீங்கன்னா 3 வேல்யூஸ் தான் இருக்கு. ஒன்னு வந்து 0, ஒன்னு வந்து 0.5, அப்புறமா ஒன்னு வந்து 1. ஸோ பிட்காயின் வந்து ஆல் டைம் ஹை போனப்போ நீங்க பார்க்கலாம் 2013, 2018, 2020, 2021 2021 கிடையாது. பட் இப்போ வந்து 2013 பத்தி பேசணும். ஓகேங்களா. ஸோ பீம் பார்த்தீங்கன்னா 2013 பிட்காயின் ஆல் டைம் ஹை போகும்போது 1 வந்திருக்கு. ஸோ 1 வந்து ஆயிருக்கு பீம் ஓட கிராஃப் நீங்க பாத்தீங்கன்னா. அப்புறம் 2018 கூட அந்த 1 வந்து டச் ஆயிருக்கு. பட் இன்னும் வரைக்கும் 2021 1 இன்னும் வரைக்கும் ஆகவே இல்லை, அது கீழே தான் இருக்கு. பட் கண்டிப்பா ஆகணும் இல்லையா. ஸோ அதால கண்டிப்பா ஆகே ஆகும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நேத்தோட வீடியோல கமெண்ட்ஸ்ல பார்த்துருந்தேன், சில பேர் என்ன கேட்டீங்க ப்ரோ இப்படி ஸ்பாட் ட்ரேடிங் அப்புறம் இன்ட்ராடே ட்ரேடிங் சொல்றீங்களா, சப்போர்ட் அண்ட்ல வாங்குறீங்க சொல்றீங்க, அப்புறம் ரெசிஸ்டன்ஸ்ல வித்துடுங்கன்னு சொல்றீங்க. ஸோ இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது ப்ரோன்னு கேட்டீங்க. ஸோ அதால சப்போர்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மல்டிபிள் டைம்ஸ் அந்த பிக் கேண்டல் எப்படி எங்க டச் ஆகுதோ இல்லை எங்க டெஸ்ட் ஆகுதோ அது வந்து சப்போர்ட்னு சொல்லலாம். கீழே மேல வந்து அந்த பிக் கேண்டல் எவ்வளவு வட்டி மேல டெஸ்ட் ஆகுதோ அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா வச்சுக்கணும்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டவுட் இருக்கும், ஸோ எப்படி ப்ரோ சப்போர்ட்ல வாங்குறதுன்ட்டு. ஸோ சப்போர்ட் எப்போ வாங்குறதுன்னு கேட்பீங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன், ஏடி அதாவது கார்டான அடாவை எடுக்கிறேன். ஸோ இப்போ நான் ப்ரெசென்ட்டா பண்ணும்போது ப்ரைஸ் அதோட விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $1.13 இருக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 84 rupees. ஓகேங்களா. இது வந்து ப்ரெசென்ட் ப்ரைஸ். இதோட கீழே சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1.08. நான் போன வீடியோவில் ஒரு வாட்டி கார்டனை பற்றி சொல்லும் போது நான் சொல்லியிருந்தேன் இது 1.08 வந்து ஒரு பெஸ்டான ப்ரைஸ் கிடைக்கும்ட்டு. ஸோ அப்போ நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இப்போதுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ $1.08 இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 80 rupees இருக்கு. அப்போ $1.03 இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 76 rupees. ஸோ இந்த ப்ரைஸில் நீங்கள் வாங்கினாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ நம்மளோட அடுத்த சப்போர்ட் கூட அதுதான். ஸோ மறுபடியும் கீழே டெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் வந்து பை ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா
நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 1.16 அதாவது 88 rupees அப்புறம் 1.19 சொன்னா ஸோ 1.16 வந்து 86 rupees 1.19 வந்து 88 rupees. உங்களுக்கு வந்து ஒரு 10% 20% ப்ராஃபிட் கிடைச்சா கூட ப்ராஃபிட் தானே. ஸோ உங்களுக்கு லாஸ் ஆகாது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ண இப்போ இருக்கிற சமயத்தில், அதாவது பேர் மார்க்கெட் நம்ம போயிட்டு இருக்கோம். அதால இது வந்து ஒரு ரிஸ்கியான சுச்சுவேஷன் தான். அதால உங்களுக்கு லாஸ் ஆகாம இருக்கும்னா நீங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதான் நண்பர்களே, இந்த வீடியோட முடிவு நான் சொல்லிட்டேன். பிட்காயின் பத்தி ஒரு சூப்பரான உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ரெயின்போ இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிட்டோம், அப்புறம் இது பீம் இண்டிகேட்டர் கூட யூஸ் பண்ணிட்டோம். ஸோ வேற இண்டிகேட்டர்ஸ் வர வீடியோஸ்ல கண்டிப்பா வந்துட்டே இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தாக்கா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் தட்டி விடுங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்ககிட்ட முதல்ல வந்து சேரும். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தாக்க மறக்காம லைக் பண்ணுங்க நண்பா. இன்ஃபர்மேட்டிவா இருந்தாக்க மறக்காம லைக் பண்ணுங்க. அப்புறம் இதை பத்தி நீங்க என்ன இருக்கே மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி வீடியோல அடுத்த மாதிரி சந்திக்க வரை மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்க நல்லா இருங்க, பாதுகாப்பா இருங்க. நன்றி, வணக்கம்.